ஹலோ எவ்ரிவான். இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் எங்க வீட்ல எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Shall we get started? ஃப்ரைடே வரலட்சுமி பூஜைனா நாங்க Thursday நைட்டே வந்து ப்ரெப் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். We started with the return gifts. யூஸ்வலி 9 to 11 கிஃப்ட்ஸ் நாங்கள் பிளான் பண்ணுவோம். பட் இந்த தடவை வந்துட்டு நாங்கள் 5 தான் பிளான் பண்ணோம். ஸோ அதில் வந்து ஒரு ஜாக்கெட் பீஸ் அண்ட் வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், பூ, அப்புறம் அந்த மஞ்சள் குங்குமம் செட், அப்புறம் யூஸ்வலாக வைக்காத மாதிரி ஒரு மெஹந்தி கோன் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது சம் ஆஸ்பீஷியஸ்னஸ்க்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஸோ தட் ஆல்சோ வி ஆடட். The next thing is கலசம். ஸோ கலசம் யூஸ்வலி ரெடி பண்ணுற மாதிரி தான். தயிரில் மஞ்சள் தடவி அதை வந்து கலசம்ல சுற்றிடும். சுற்றிட்டு உள்ளே வந்துட்டு அந்த சுண்ணாம்பு வச்சு அதுக்குள்ள கோட் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அதில் வந்து அரிசி ஃபில் பண்ணாங்க, எலுமிச்சை பழம், அப்புறம் நகைங்க, காசு, கிராம்பு, அந்த வாசனை பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கணும். அது கூட இந்த காதலுக்கு இருக்க மணி அண்ட் மஞ்சள் குங்குமம் எல்லாமே ஆட் பண்ணி அதை வந்து செட் பண்ணணும். இந்த தடவை வந்துட்டு எங்கள் பாப்பா கையால் எல்லாமே ஆட் பண்ணோம். ஹோப்ஃபுல்லி எவ்ரி திங் கெட்ஸ் பெட்டர் இந்த நெக்ஸ்ட் இயர். ஸோ அம்மனுடைய முகம் தான் அடுத்த டெக்கரேஷன். ஸோ அம்மனை வந்து எப்படி டெக்கரேட் பண்ணோன்னா, அந்த கலசம் மேலே இலை வச்சுட்டு, மாவிலை வச்சுட்டு, அது மேலே வந்து அந்த தேங்காய் டெக்கரேட் பண்ணி மஞ்சள் போட்டு குங்குமம் வச்ச தேங்காய் வந்து மேலே வச்சு அது மேலே வந்து அம்மனுடைய முகம் வச்சோம். அம்மனுக்கு வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு இந்த பட்டு புடவையில் இருக்கிற அந்த ஜாக்கெட் பிட் வந்துட்டு எங்கள் அம்மா அழகாக அந்த சாரி மாதிரி தைச்சி அதை வந்து நாங்கள் போடுவோம். இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஷிம்மரிங் கிளாத் அது வந்துட்டு யூஸ் பண்ணோம். அண்ட் அந்த ஷிம்மரிங் கிளாத்துக்கு மேட்சிங்காக வந்துட்டு அந்த ஆர்னமெண்ட்ஸும் வந்துட்டு ஒயிட் ஆர்னமெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணோம். எங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் காடியான ஆர்னமெண்ட்ஸ் யூஸ்வலி அப்படி தான் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியே பண்ணி அம்மா தான் போட்டு விட்டாங்க. ஸோ அம்மனுடைய கலசம் அண்ட் அம்மனுடைய ஃபேஸ், அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு டெக்கரேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பலகை எடுத்து அந்த பலகையில் வந்துட்டு கோலம், அரிசி மாவு கோலம் போட்டுட்டு அதில் வந்துட்டு மேலே இலை மேலே அரிசி, பச்சரிசி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே அந்த கலசத்தை வந்து வச்சு டெக்கரேட் பண்ண அம்மனை நாங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ எங்கள் அழகான பொம்மி அம்மன் இந்த வருஷம் கொஞ்சம் மாடர்னாக ரெடி பண்ணோம். ஹோப் இட்ஸ் லுக்கிங் கிரேட்.